கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஒரு தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில கூட இந்த தேன் துளி நிகழ்ச்சியிலே ஒரு சில தடைகள் ஏற்பட்டு விட்டது. போன் கிராஷ் ஆகிவிட்டதுனால என்னால தொடர்ந்து இந்த தேன் துளியை ஒளிபரப்ப முடியவில்லை. ஆகவே தொடர்ந்து இனிமேல் இந்த தேன் துளி தொடர்ந்து வரும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில கூட யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுனுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அவனுடைய தொடக்கத்திலிருந்து இந்த 42 அதிகாரங்களை படிக்கின்ற வேளையில முழுவதுமாக பார்க்கும் பொழுது அவனுக்கு அதிகமாக வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், அதிகமான நெருக்கத்தில் இருந்தவன் யோபு. அவைகள் மத்தியில அவன் கடைசியாக இந்த 42வது அதிகாரத்துல தான் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டார். அது என்னவென்று சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை யோபு தன்னுடைய வாழ்க்கையில அறிந்து புரிந்து கொண்டார். அதன் மூலமாக அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த உலகத்துல பல காரியங்களை நாம் செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய முயற்சிகளின் மூலமாக அவைகள் பல நேரங்களிலே தடைபட்டு அப்படியாக கடந்து சென்று விடுகிறது. ஆனால் தேவரீர் நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் அவர் சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். இதைதான் அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். அவர் கொடுக்கிறதான இந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கூட எந்த ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான காரியமாக இருந்தாலும், தேவைகளாக இருந்தாலும், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முழு நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். ஆகவே நாமும் அறிந்திருப்போம் என்று சொன்னால் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட விசேஷமாக இந்த நேரத்துல யோபுனுடைய வார்த்தையின்படியாக நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில நீர் நாங்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அதை நீர் எங்களுக்கு செய்து முடிக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.